தமிழகம் உட்பட நாடு முழுவதும் வரும் ஜனவரி 1 தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ள சமையல் எரிவாயு நேரடி மானிய திட்டத்தின் கீழ் பயன்பெறும் நுகர்வோருக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் ஒருமுறை முன்பணம் செலுத்தப்படும் என்று பெட்ரோலிய நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. மேலும் எல்பிஜி வாடிக்கையாளர்கள் 2015 மார்ச் 31 தேதிக்குள் இத்திட்டத்தில் இணைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியத்தை சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தும் வகையில் திருத்தியமைக்கப்பட்ட மானிய திட்டத்தை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஜனவரி 1 தேதிக்கு முன்பாக ஆதார் எண்ணுடன் வங்கிக் கணக்கு விவரங்களையும் படிவம் 5 பிரிவு 1.0 என்ற விண்ணப்பத்தையும் நிரப்பி சம்பந்தப்பட்ட எல்பிஜி முகவர்களிடமோ வங்கியிலோ அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. As of date, around 95 lakhs people have been already given their forms and being seeded into it. We want to request all the balance consumers to get into the DBTS scheme as early as possible so that on the day when we launch the system, the benefit is available to all the consumers. ஜனவரி 1 தேதி வரை நேரடி மானிய திட்டத்தில் இணைந்திடாத எல்பிஜி வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள கருணை காலமான 3 மாதங்களுக்குள், அதாவது வரும் மார்ச் 31 தேதிக்குள் இத்திட்டத்தில் இணைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஜனவரி 1 தேதிக்கு முன்பாக அதிகாரிகளின் ஆய்வு முடிக்கப்பட்டு நேரடி மானிய திட்டத்தில் இணைந்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 568 அவர்களது வங்கிக் கணக்கில் ஒருமுறை முன்பணமாக செலுத்தப்படும். தொடர்ந்து அவர்கள் மானியமில்லா சிலிண்டர்களை பெற்று அதன் பின்னர் அந்தந்த எரிவாயு சிலிண்டருக்குரிய மானிய தொகையை பெறுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த நடைமுறையை எளிதாக்கி அனைத்து ஃபார்ம்களும் ஒன்றிணைத்து புதுமையான ஃபார்ம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை இல்லாதவர்கள் இந்த புதுமையான ஃபார்மை ஃபில் பண்ணி விநாயகரிடம் கொடுக்கும் பட்சத்தில் இந்த திட்டத்தில் இணைய முடியும். இந்த திட்டமானது 1/1/2015 முதல் நடைமுறைக்கு வருகிறது. ஏப்ரல் 1, 2015 முதல் இந்த திட்டத்தில் இணையாதவர்களுக்கு மானியமில்லாத சிலிண்டர்களை வழங்கப்படும். அவர்கள் இந்த திட்டத்தில் 30/6/2015 இணையும் பட்சத்தில் அவர்கள் வாங்கிய அனைத்து சிலிண்டர்களுக்கும் மானியம் மொத்தமாக அவர்களுடைய வங்கி கணக்கில் வழங்கப்படும். ஆகவே அனைத்து வாடிக்கையாளரும் உடனடியாக இந்த திட்டத்தில் இணைந்து அனைத்து சிலிண்டர்களுக்கும் மானியம் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். வரும் மார்ச் 31 தேதிக்குள் எல்பிஜி நுகர்வோர் தங்களது ஆதார் எண் மற்றும் வங்கிக் கணக்கு எண்ணை சமையல் எரிவாயு முகவர்களிடம் பதிவு செய்து கொள்ளலாம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் இறுதி வரை நேரடி மானிய திட்டத்தில் இணையாத எல்பிஜி வாடிக்கையாளர்கள் ஏப்ரல் 1 தேதி முதல் ஜூன் 30 தேதி வரை சந்தை விலையில் சிலிண்டர்களை பெற வேண்டும். இந்த காலத்திற்குள் அவர்கள் இத்திட்டத்தில் இணைந்துவிட்டால் எண்ணெய் நிறுவனங்கள் மூலம் நிறுத்தி வைக்கப்படும் மானிய தொகை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2015 ஜூலை 1 தேதியிலிருந்து இத்திட்டத்தில் சேரும் வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் இணையும் தேதியிலிருந்து தகுதிக்கேற்ப முன்வைப்புத் தொகை மற்றும் மானியம் அனுமதிக்கப்படும் என்றும் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.